வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலா மிஷன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கலைச்சொற்கள்லேருந்து குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 9th 10th உள்ள கலைச்சொற்களில் ஒரு வீடியோவாக தனியாக கொடுத்துருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 8th உள்ள கலைச்சொற்கள் நியூ புக்கில் உள்ளது வந்து இன்றைக்கி ஒரு வீடியோவை வந்து பார்த்துருவோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், கலைச்சொற்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா 10 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் அப்படியே கிராப் பண்ணி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து தந்துட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். வலஞ்சொலி அப்படின்னா கிளாக் வைஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி இணையம்னா இன்டர்நெட், தேடுபொறிக்கு சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப். அதே மாதிரி இடஞ்சொலினா ஆன்டி கிளாக் வாய்ஸ். வலஞ்சொலிக்கு கிளாக் வாய்ஸ், இடஞ்சொலிக்கு ஆன்டி கிளாக் வாய்ஸ். அதே மாதிரி குரல் தேடலுக்கு வாய்ஸ் சர்ச், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன், செயலி அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஆப், மின்னஞ்சலுக்கு இமெயில் அப்படின்னு வரும். அதே மாதிரி கண்டம் பாருங்கள், கண்டம்னா இங்கிலீஷில் கான்டினென்ட் அப்படின்னு வரும். வலசைனா மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட், புகலிடம்னா சாங்சுவரி, வானிலை அப்படின்னா வெதர் அப்படின்னு வரும். அதே மாதிரி புவியீர்ப்பு புலனம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. புவியீர்ப்பு புலனம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படிங்கிற ஆங்கிலத்தில் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம ஏஐன்னு சொல்லுவோம், அதுக்கு தமிழில் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு வரும். அதே மாதிரி மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு வரும். மீத்திறன் கணினினா சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டலைட்டுன்னு ஆங்கிலத்தில் வரும். அதே மாதிரி நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவுக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வரும். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே ஒரு பிடிஎஃப் வந்து வேணும்னா, வீடியோஸ் வந்து ஒரு 100 லைக்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கும் போது இடத்துக்கான உள்ள பிடிஎஃப்பையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நெக்ஸ்ட்டு கல்வி அப்படின்னா எஜுகேஷன், தொடக்க பள்ளிங்கிறதுக்கு ப்ரைமரி ஸ்கூல், தொடக்கப்பள்ளினா ப்ரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளிக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல். அடுத்தது நூலகம் லைப்ரரி, மின் படிக்கட்டுக்கு எஸ்கலேட்டர், மின் தூக்கி லிஃப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க் சிடி, குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க். அதே மாதிரி மின் நூலகம் அப்படின்னா இ லைப்ரரி அப்படின்னு வரும். மின் அப்படின்னு வந்தாலே மோஸ்ட்டாக நம்மளுக்கு அது இடத்துல இ அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ மின் நூலகம் இ லைப்ரரி. மின் நூல் அப்படின்னா இபுக், மின் இதழ் அப்படின்னா இ மேகசின் அப்படின்னு வரும். இதழ்கள் அப்படின்னா மேகசின்ஸ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், வெல்கம் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருந்ததுன்னா அதுக்கு தமிழில் நல்வரவு அப்படின்னு வரும். அதே மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள், சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்னால் தமிழில் ஆயத்த ஆடை அப்படின்னு வரும். மேக்கப்புக்கு ஒப்பனை, டிஃபன் அப்படிக்கு சிற்றுண்டி. அதே மாதிரி நம்மளுக்கு நாஸ்தா அப்படின்னு சொன்னாலும் சிற்றுண்டி. அதே மாதிரி தமிழில் பண்டம்னா இங்கிலீஷில் கமோடிட்டி. பண்டம் என்பதற்கு கமோடிட்டி. அதே மாதிரி பயணப்படகுகள் அப்படின்னா ஃபெர்ரிஸ். பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், நுகர்வோருக்கு கன்சியூமர், நுகர்வோர்னா கன்சியூமர். கடற்பயணம் அப்படிங்கிறதுக்கு வோயேஜ். தொழில் முனைவோர் என்டர்பிரனர். கலப்படம் அடல்ட்ரேஷன், கடப்படம்னா அடல்ட்ரேஷன். வணிகர் மெர்ச்சன்ட். அதே மாதிரி நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம் அப்படின்னு வரும். நாட்டுப்பற்றுனா பேட்ரியாட்டிசம். கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி, கலைக்கூடம் ஆர்ட் கேலரி அப்படின்னு வரும். இலக்கியம்ங்கிறது லிட்ரேச்சர், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மெய் உணர்வுங்கிறதுக்கு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. மெய் உணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள், அறக்கட்டளைக்கு ட்ரஸ்ட். தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர். இளஞ்செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா ஜூனியர் ரெட் கிராஸ். இதிலலாம் மோஸ்ட்டாக சின்ன வயசில் ஸ்கூலில் போது ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா ஜூனியர் ரெட் கிராஸ். சாரணியர் அப்படின்னா ஸ்கவுட் அண்ட் கைடு. சமூக பணியாளர் அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர். நம்மளுக்கு வந்து தன்னார்வலர் அண்டு சோஷியல் ஒர்க்கர் ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் உண்டு. இது வந்து பார்த்துக்கோங்க. தன்னார்வலர்னா வாலண்டியர், சமூக பணியாளர்னா சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு மனிதநேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி. கருணை மெர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன். நோபல் பரிசு, அதுக்கும் ஆங்கிலத்தில் நோபல் பிரைஸ்.
சரக்குந்து அப்படின்னா லாரி அப்படின்னு வரும். ஸோ நான் உனக்கு கேட்குறேன், காருக்கு தமிழில் என்ன வரும் அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஊடகம் அப்படின்னா மீடியா, மொழியியல் அப்படின்னா லிங்குவிஸ்டிக். ஏற்கனவே நிறையா கேட்டிருக்கிறது. மொழியியல் அப்படின்னா லிங்குவிஸ்டிக், ஒலியியல் அப்படின்னா ஃபோனாலஜி, இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம், அதே மாதிரி பருவ இதழ் அப்படின்னா தான் மேகசின் வரும். இதழியல்னா ஜேர்னலிசம், பருவ இதழ்னா மேகசின், பொம்மலாட்டம் அப்படின்னா பப்பட்ரி, பொம்மலாட்டம் பப்பட்ரி. அதே மாதிரி எழுத்திலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி, எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி, உரையாடலுக்கு டயலாக் அப்படின்னு வரும். அதே மாதிரி கலந்துரையாடல் அப்படின்னா கான்வர்சேஷன் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், தீவுனா ஐஸ்லாண்ட், இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ், வனவிலங்கு வைல்டு அனிமல்ஸ், வன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். உவமை பேரபிள், உவமைனா பேரபிள் அப்படின்னு வரும். காடு ஜங்கிள். வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்டரி, வனவியல்னா ஃபாரஸ்டரி. பல்லுயிர் மண்டலம் அதுக்கு பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. கதை பாடல் அப்படின்னா பேலட் மாதிரி உள்ளது தான், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட். பாடல் அப்படின்னா பேலட் அப்படின்னு வரும். அதே மாதிரி துணிவு அப்படின்னா கரேஜ், தியாகம் சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதைனா பொலிட்டிக்கல் ஜீனியஸ், அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல் எலெக்ஷன், ஒற்றுமை யூனிட்டி, முழக்கம்னா ஸ்லோகன், சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி, சமத்துவம் ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட் பாருங்க, கலங்கரை விளக்கம், கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ், லைட் ஹவுஸ் தான் கலங்கரை விளக்கம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பெருங்கடல் தான் ஓஷன். கப்பல் தொழில்நுட்பம்னா மெரைன் டெக்னாலஜி, கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னா சப்மரின். கோடை விடுமுறை அப்படின்னா சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆங்கிலத்தில் டிகிரினா தமிழில் பட்டம். கல்வி அறிவுங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் லிட்ரஸி, கல்வி அறிவுக்கு லிட்ரஸி. அதே மாதிரி தமிழில் துறைமுகம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஹார்பர் அப்படின்னு வரும். புயலுக்கு ஸ்டோம். மாலுமி செயலர். நங்கூரம்க்கு ஆங்கர், நங்கூரம்னா ஆங்கர் வரும். கப்பல் தளம்னா ஷிப்யார்ட். அதே மாதிரி நீதினா ஆங்கிலத்தில் மோரல். சீருடைனா யூனிஃபார்ம். வழிகாட்டுதல் கைடன்ஸ். அதே மாதிரி ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளைன். நெக்ஸ்ட் பாருங்க, படைப்பாளர் அதுக்கு ஆங்கிலத்தில் கிரியேச்சர். சிற்பம்னா ஸ்கல்ப்சர். கலைஞர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி கல்வெட்டுக்கு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கையெழுத்து படி அப்படின்னா மேனோஸ்கிரிப்ட்ஸ், கையெழுத்து படினா மேனோஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி அழகியல்ங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஏஸ்தட்டிக், அழகியல் மெய்யியல் இது ரெண்டுமே ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தூரிகைனா ப்ரஷ். அதே மாதிரி கருத்து படம்ங்கிறதுக்கு கார்ட்டூன். குகை ஓவியம் அப்படின்னா கேவ் பெயிண்டிங். நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட், நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட். குகை ஓவியம்னா கேவ் பெயிண்டிங். நெக்ஸ்ட் பாருங்க, நாகரிகம்னா சிவிலைசேஷன். நாட்டுப்புறவியல் அப்படின்னா ஃபோக்லோர், நாட்டுப்புறவியல் ஃபோக்லோர். அறுவடைனா ஹார்வெஸ்ட். நீர் பாசனம் அப்படிங்கிறதுக்கு இரிகேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் வரும். அதே மாதிரி அயல் நாட்டினர் அப்படின்னா ஃபாரினர். வேளாண்மை அக்ரிகல்ச்சர். கவிஞர்னா போயட். நெற்பயிர்னா பேடி அப்படின்னு வரும். ஸோ நெற்பயிருக்கு ஆங்கிலத்தில் பேடி. அதே மாதிரி பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன். உளவியல் அப்படின்னா அக்ரானமி, உளவியல் அப்படின்னா அக்ரானமி. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளதை பார்த்துக்கோங்க. அடுத்தது குறிக்கோள் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ். ஸோ உங்களுக்குன்னு என்ன ஆப்ஜெக்டிவ் இருக்குது அப்படின்னா குறிக்கோள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தமிழில் வரும். செல்வம்னா வெல்த். லட்சியம்னா ஆம்பிஷன். ஸோ ஆஸ்பிரன்ஸுக்கு முக்கியமாக உள்ளது ஆம்பிஷன்ஸ், லட்சியம். பொது உடைமை அப்படின்னா கம்யூனிசம். கடமை அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. அயலவர் அப்படின்னா நெய்பர், அயலவர்னா நெய்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வறுமை பாவர்ட்டி. ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ராசிட்டி, ஒப்புரவு நெறினா ரெசிப்ராசிட்டி. ஸோ இதையும் ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நற்பண்பு அப்படின்னா கர்டசி அப்படின்னு வரும். நற்பண்பு கர்டசி. நெக்ஸ்ட்டு சமயம் அப்படின்னா ரிலீஜியன். எளிமை அப்படின்னா சிம்பிளிசிட்டி. ஈகைங்கிறத சேரிட்டி அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருது.
ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து கண்ணியம் அப்படிங்கிறதுக்கு டிக்னிட்டி, கொள்கை அப்படின்னா டாக்ட்ரின். ஸோ சமயம்னா ரிலிஜியன் வரும், எளிமைனா சிம்பிளிசிட்டி, ஈகை சேரிட்டி, கண்ணியம் டிக்னிட்டி, அதே மாதிரி கொள்கைங்கிறது டாக்டரின். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தத்துவம் பாருங்கள், தத்துவம்னா ஃபிலாசபி, இது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும். நேர்மைங்கிறதுக்கு இன்டெகிரிட்டி, நேர்மைனா இன்டெகிரிட்டி அப்படின்னு வரும். அதே மாதிரி வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி, ஸோ உண்மையாக இருக்கிறது சின்சியாரிட்டி வாய்மை. அதே மாதிரி உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங் அப்படின்னு வரும். அட்வைஸ்னு சொல்ல முடியாது, உபதேசம் சொல்கிறது அப்படின்னா ப்ரீச்சிங். அதே மாதிரி வானியல் அப்படின்னா ஆஸ்ட்ரானமி. அடுத்தது பாருங்கள், பழங்குடியினர் அவங்க ட்ரைப்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சமவெளி அப்படிங்கிறதுக்கு பிளெயின், பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலே அப்படின்னு வரும், பள்ளத்தாக்குனா வேலே. புதர் அப்படிங்கிறதுக்கு திக்கெட் அப்படின்னு வரும், புதர்னா திக்கெட். ஸோ இதையும் ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, இது மோஸ்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம், நல்லா பார்த்துக்கலாம். அதே மாதிரி மலைமுகடு அப்படின்னா ரிட்ஜ் அப்படின்னு வரும். வெட்டிக்கிளினா லோகஸ்ட், மலைமுகடுனா ரிட்ஜ், வெட்டிக்கிளினா லோகஸ்ட். சிறுத்தைங்கிறதுக்கு லியோபேட், மொட்டு அப்படின்னா பட். நெக்ஸ்ட்டு ஒளிபிறப்பியல், ஒளிபிறப்பியல்னா ஃபோனடிக்ஸ், ஒளிபிறப்பியல்னா ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ். மெய்யொலி அப்படின்னா கான்சனண்ட், மெய்யொலினா கான்சனண்ட். மூக்கொலி அப்படின்னா நேசல் கான்சனண்ட் சவுண்டு, மூக்கொலினா நேசல், நாசல் அப்படின்னா மூக்கு வரும், நாசல் கான்சனண்ட் சவுண்டு. அதே மாதிரி கல்வெட்டு அப்படின்னா எபிகிராஃபி, நம்ம ஏற்கனவே இன்ஸ்கிரிப்ஷனையும் வந்து பார்த்தோம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ கல்வெட்டுனா எபிகிராஃபி. அதே மாதிரி பாருங்கள், உயிரொலினா வவ்வல்ஸ், உயிரெழுத்துக்கள் வவ்வல்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி அகராதியியல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி, அகராதியல் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் லெக்சிகோகிராஃபி அப்படின்னு வரும். அதே மாதிரி ஒளியன் அப்படின்னா ஃபோனிம், இது ஏற்கனவே 9th 10thலையும் வந்து வந்திருக்கிறது. அதே மாதிரி சித்திரை எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃபி, சித்திரை எழுத்துனா பிக்டோகிராஃபி. நெக்ஸ்ட் பாருங்கள், நோய் அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, டிசீஸ், மூலிகை, ஹெர்ப்ஸ், ஹெர்பல்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி சிறுதானியங்களுக்கு மில்லட்ஸ் அப்படின்னா ஆங்கிலத்தில் வரும். பட்டய கணக்கர் அப்படின்னா ஆடிட்டர், நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆடிட்டருங்கிறது தெரியும், அதுக்கு தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டய கணக்கர் அப்படின்னு வரும். அதே மாதிரி பக்க விளைவுக்கு ஆங்கிலத்தில் சைட் எஃபெக்ட்ஸ். நுண்ணுயிர் முறி அப்படின்னா ஆன்டிபயாட்டிக், ஆன்டிபயாட்டிக்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு தமிழில் நுண்ணுயிர் முறி அப்படின்னு வரும். அதே மாதிரி மரபணுனா ஜீன், ஒவ்வாமைனா அலர்ஜி, ஒவ்வாமை அலர்ஜி. நெக்ஸ்ட் பாருங்க, நிறுத்தற்குறி, நிறுத்தற்குறினா பங்க்சுவேஷன்ஸ். அதே மாதிரி அணிகலன் அப்படின்னா ஆர்னமெண்ட், திறமைனா டேலண்ட்னு வரும். அதே மாதிரி மொழிபெயர்ப்பு அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வுனா அவேர்னஸ், சீர்திருத்தம்னா ரிஃபார்ம். இதுவும் நம்மளுக்கு ஏற்கனவே 9th 10thல உள்ளதுலேயும் வந்திருக்கு. மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வுனா அவேர்னஸ், சீர்திருத்தம்னா ரிஃபார்ம். நெக்ஸ்ட் பாருங்கள், கைவினை பொருட்கள், கைவினை பொருட்களுக்கு ஆங்கிலத்தில் கிராஃப்ட் அப்படின்னு வரும். கைவினை பொருட்கள்னா கிராஃப்ட். புல்லாங்குழல்னா ஃப்ளூட், முரசுக்கு ட்ரம்மு, கூடை முடைதலுக்கு பேஸ்கெட்டரி, கூடை முடைதலுக்கு பேஸ்கெட்டரி. பின்னுதல்னா நைட்டிங், கொம்புக்கு ஹார்ன் அப்படின்னு வரும். கைவினைஞர் அப்படின்னா ஆர்டிஷியன். ஸோ கைவினை கலைஞர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு ஆங்கிலத்தில் ஆர்டிஷியன் அப்படின்னு வரும். அடுத்தது சடங்குனா நம்ம சொல்லுவோம், சடங்குகள் ரிச்சுவல்ஸ், இதுக்கு சடங்குனா ரிட். அதே மாதிரி நூல் அப்படின்னா த்ரெட்டு, தறினா லூம், ஸோ நம்ம தறி நெய்கிறதுன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா லூமிங். அதே மாதிரி பால் பண்ணை அப்படின்னா டெய்ரி ஃபார்ம் அப்படின்னு, பண்ணைனா ஃபார்மு, அப்போ பால் பண்ணைனா டெய்ரி ஃபார்மு. தோல் பதனிடுதல் அப்படின்னா டேனிங் அப்படின்னு வரும். ஸோ பார்த்துக்கோங்க, டேனிங் இதெல்லாம் நிறைய பேருக்கு நம்ம ஜென்ரலாகவே தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது தையல் அப்படின்னா ஸ்டிச் அப்படின்னு வரும், தையலுங்கிறதுக்கு ஸ்டிச் ஆங்கிலத்தில். ஆலைனா ஃபேக்ட்ரி. அதே மாதிரி பண்ணைனா ஃபார்ம் வரும், ஆலைனா ஃபேக்ட்ரி வரும். சாயம் ஏற்றுதலுக்கு டையிங் அப்படின்னு வரும். அதே மாதிரி ஆயத்த ஆடை அப்படின்னா ரெடிமேடு ட்ரெஸ்ஸஸ், ஆயத்த ஆடைனா ரெடிமேடு ட்ரெஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், தொண்டு அப்படின்னா சேரிட்டி, ஞானி அப்படின்னா செயின்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஞானினா ஆங்கிலத்தில் செயின்ட். அதே மாதிரி தத்துவம்னா ஃபிலாசபி. ஸோ இந்த இது வந்து நம்மளுக்கு அடிக்கடி வரதை வந்து பார்க்கலாம், தத்துவம் ஃபிலாசபி. நேர்மைனா இன்டெகிரிட்டி, இதுவும் வந்து ஏற்கனவே வந்தது. அடுத்தது பகுத்தறிவுனா ரேஷனல் அப்படின்னு வரும், பகுத்தறிவுனா ரேஷனல். அதே மாதிரி சீர்திருத்தம்னா ரிஃபார்ம், பகுத்தறிவு ரேஷனல், சீர்திருத்தம் ரிஃபார்ம், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க.
அடுத்தது குறிக்கோள்னா ஆப்ஜெக்டிவ், நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ், முனைவர் பட்டம்னா டாக்டரேட், வட்டமேசை மாநாடு அப்படின்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். வட்டமேசை மாநாடு நம்ம ஹிஸ்ட்ரியில் நிறையா படிச்சிருப்போம். முதல் வட்டமேசை மாநாடு 1930. அதே மாதிரி இரட்டை வாக்குரிமை அப்படின்னா டபுள் ஓட்டிங் அப்படின்னு வரும். அதே மாதிரி பல்கலைக்கழகம்னா யூனிவர்சிட்டி, ஒப்பந்தம்னா அக்ரிமெண்ட், அரசியல் அமைப்பு அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வரும். நம்ம இது வரைக்கும் 6th to 8th உள்ள எல்லா கலைச்சொற்கள்லையும் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஓல்டு புக்கில் ஏதாவது 1-2 மிஸ் ஆகி இருந்ததுனாலும் அது ஒரு வீடியோவை பார்த்துப்போம். இதை நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸை தாண்டி ஜென்ரலாகவே தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 2 வீடியோவுமே. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நியூ சிலபஸ்க்கு உள்ளதை கண்டினியூவாக தரேன்.